ஸோ இவன் வேறு 6 மாத குழந்த. இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லி கடைக்கு போனால் என்ன ஆனானே தெரியல. 1 மணி நேரம் ஆச்சு. இவன் வேறு முடிச்சிட்டோம். ஹலோ, எங்கே இருக்குடி? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் வரதுக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா? எனக்கு புரியல. இதோ வந்துடுறேன், 2 சாமான் 1/2 அன் ஹவரில் வந்துடுவாங்க அப்படின்னு போனேன். என்ன பண்ணிகிட்ருக்க? யாரையாச்சும் பார்த்துருங்கன்னு பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளே சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்று அதுக்கு 6 மாதம் ஆச்சு தெரியுமா? அதை படுக்க வச்சுட்டு நீ போயிருக்கிற வீட்டில். நான் இருக்கேன்னா நானே பார்த்துக்குவேன். நான் அடுத்த 6 மணி நேரத்துக்கு. எனக்கு புரியல. நீ விட்டுட்டு போய் 6 மணி நேரம் இல்லடி, 1 மணி நேரம் ஆயிடுச்சுடி அட்லீஸ்ட்டு. அதுவாச்சும் ஞாபகம் இருக்குல்ல? சரி, இப்போ நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. இவன் முடிச்சிட்டான்டி. லுக்ஸ் லைக் வேட்டியை கரையாக்கி வச்சுட்டான்டி. உன் பையன்தான், வேறு யார்? நீ கட்டி விட்டு போனல, அதான் துண்டு தான்ப்பா. நீ வேஷ்டியை தான் கிழிச்சு துண்டாக்கி ஒட்டி வச்சிருக்கேன் அவனுக்கு தான். சின்ன பையன் ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸும் வந்துட்டு இதெல்லாம் போடக்கூடாது, டைப்பர் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி என் வேஷ்டி எடுத்து கட் பண்ணி பீஸாக மறந்துட்டியா? அதான் அடிக்க வச்சுலாம் கட்டிவிட்டு போனீங்க. சரி, என்ன நீ வருவியா வந்துடுவியா? ரொம்ப நேரமாக ஆச்சு. போயிட்டான் போல, ரொம்ப நேரமாக கத்திட்டே இருந்திருக்கிறான். எனக்கு தெரியல. நான் அடுத்த ரூமில் இருந்தேன். இப்போ என்ன சத்தம் கேட்டு வந்தேன். பிரச்சனை என்னன்னு பதில் சொல்லு. சும்மா என்னைய வந்து கத்திட்டு இருக்காத. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நீ அதை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு. ஆமாம், நம்மளுக்கு தான் பிள்ளை, அவன் எனக்கு தான் பிள்ளை. சரி சொல்லு. நீ 1/2 மணி நேரம் ஆகுங்கிற வரதுக்கு. சரி, நான் சேஞ்ச் பண்ணவா? இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியா? இல்லை, எனக்கு புரியல. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நக்கலாக கேட்குற? தெரியாமல் தானே உனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? இரு. ஆமாம், இந்த பேக் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பெரிய சேப்பு கூட இருக்குது. இதில் இருக்கா? சரி, ஓகே. என்னடா வந்துடுவா, அம்மா தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. வந்துடுவா. சரி அழகாடா. சரி 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 இந்த மாத்திரப்பா. சரியா? சரியா? கூடாது. ஓகே, வந்துடுவாடா. எடுத்துட்டேன். இப்போ எப்படி போடுறது? வி மாதிரி வைக்கணுமா? புரியல. அது ஆல்ரெடி அப்படி தான் மடித்து வச்சுருக்கியா? ஆமாம், ஒரு பிரமிட் அந்த மாதிரி ஸ்டேப்பில் தான் இருக்குது. ஓகே. வேற ஊக்கு போடவா என்ன? சேஃப்டி பின் தாண்டி வேறடி. இன்னொன்று இருக்குது கூட இல்லையே. சரி, நான் அதை போடுறேன். ஏன்னா இந்த சேஃப்டி பின்னுமே ஒரு மாதிரி நல்லா இல்லை. இருடா 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 டே இருடா ஒரு நிமிஷம் இருடா. காலை ஆட்டாதரா, குத்திர போது எங்கேயாச்சு. அடே, நான் பெத்த மகனே, காலை ஆட்டாமல் கொஞ்சம் இருடா ப்ளீஸ்டா. சேட்டையை பற்றியா? நீ நான் சேர்ந்து பெத்த உடனே சிரிக்காதங்க. சூப்பர் மார்க்கெட்டு சிரிக்கிற. வந்து ஹெல்ப் பண்ணுவியா? கொழுப்படி உனக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கியா? ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே வெட்ட வைப்ஸ் இருக்குது. ஆமாம், நல்லா கரை பண்ணி வச்சுட்டான். வேஷ்டியை தூக்கி போட்டுருவா. இதெல்லாம் சேர்த்து கையில் துவைச்சி திருப்பி காய போட்டு அதை யூஸ் பண்ண போகிறோமா? இல்லை, நம்மள்ட்ட வேஷ்டி இருக்குதான், இருந்தாலும் எனக்கு தெரியாது. நான் நினச்சிட்ருக்கேன் யூஸ் வந்துடுற மாதிரி வேஷ்டியை கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. சரி சரி சரி. என்னடா ஜிலுன்னு இருக்குதா வெட் வைப்ஸு? சிரிக்கிற திடீர்னு. தொடச்சிட்டேன், அப்பா தொடச்சிட்டேன். இப்படியே பேசாமல் படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம்.
உங்கள் அம்மா வர வரைக்கும் ஜாலியாக ஃப்ரீயா. திருப்பி ஈரம் பண்ணி வச்சிடாதரா. ரப்பர் ஷீட்டில் அண்ணனே படுக்க வச்சிருக்கிறேன். நீ வா, நீ வந்து மாட்டி விடு. நான் பாட்டுக்கு சேஃப்டி பின் குத்துறேன்னு சொல்லி எங்கேயாச்சும் குத்திட போகிறேன். பாவம் விட மாட்டேன். இப்போ நான் தான் பண்ணணும். சரி 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 நான் பண்ணுறேன். இல்லை பத்தாச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் டைப்பர் போட தெரில, நாப்கின் கட்ட தெரிலனா ஒரே அசிங்கமாக இருக்குது. சரி 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 வாய் மூடு. இல்லடா தங்கம், இந்த பாரு இப்போ பாரு அப்பா எப்படி கட்டுறேன் பாரு. உனக்கு உன்னை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறேன். ஓகே பிரிச்சாச்சு. தெரியும்டி. தூக்கி அவனை கரெக்டாக அந்த இடத்துல சென்டராக வைக்கணும். அதுக்கப்புறம் மடிச்சு விடணும். அதான் மடிச்சு விட்டு இரு வைக்கிறேன், தூக்கி வைக்கிறேன். இருடா துடிக்காதரா. உனக்கு வேறு தலையெல்லாம் நிற்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவாடு இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்குற. ரைட்டு, ஓகே சூப்பர். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரியான இடத்துல பொசிஷன் பண்ணிட்டேன் அவனை. சரி ஓகே, எடுறா அந்த சேஃப்டி பின்னை. புது சேஃப்டி பண்ணுறா தம்பி, உனக்காக அப்பா கொடுக்குறேன் பாரு. உங்கள் அம்மா அப்பா பழைய பின்னை வச்சு உனையும் ஓட்டிகிட்டு இருந்துக்கிறா. பொட்டலாம் மடிக்கிற மாதிரி மடிச்சாச்சு 3 பக்கம். ஓகே, ஆல் புட் டுகெதர். இப்போ எப்படி போகிறது? உள் பக்கமாக போகிறதா வெளி பக்கமாக போட்டு போடணுமா சேஃப்டி பின்னை? தெரிலையே, சொல்லடி. தெரில தானே உனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன் லூஸ் மாதிரி. ஆமாம்மா. ஓ ஓகே இரு. சக்ஸஸ். உன் தகப்பன் சரியாக பண்ணிட்டேன்டா. எஸ் மாட்டியாச்சு. சக்ஸஸ் பார்த்தியா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ் ரேட் 100%. நாங்கள்லாம் வேலைக்குள்ளே இறங்க மாட்டோம். இறங்கிட்டோம்னா வெற்றி தான், தெரியுமா இல்லையா? சூப்பரா தங்கம், வெரி குட்டா. இப்படி தான் இருக்கணும். உன்னையும் பாராட்டுறேன், என்னையும் நான் பாராட்டிக்கிட்டேன்டா. சிரிக்கிறியா? சிரிப்பு வருது என்ன பார்த்தா? சரி உங்கள் அம்மா வரட்டும். உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் வேகமாக ஒரு வாட்டி சுவிட்சா போய் வச்சது சரியா? அவள் வந்து மாற்றட்டும். சரி, நீ சாமான்லாம் வாங்கிட்டியா? இல்லைன்னா பேலன்ஸ் இருக்குதா? வெட்டியா கதை பேசாமல் சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. பசிக்குது வேற. உனக்கும் பசிக்கும்ல? நீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, மறந்துட்டியா? சும்மா யாராச்சும் ரோட்டில் பார்த்தோன்னா இன்னும் பேசிகிட்டே இருப்பேன். ரைட்டு. அந்த இது வாங்கிட்டு வாடி. போன வாட்டி மறந்துட்டே வந்துட்ட நீ. எதுவும் தெரியுதா? டார்க் சாக்லேட். 70% வேண்டாம், எனக்கு வந்து இந்த வாட்டி 55%. ஒரு வாட்டி என்னடா வாங்கிட்டே வரல, இன்னொரு வாட்டி 70% வாங்கிட்டு வந்தேன். ஐயோ 55% ஃப்ரூட் அண்ட் நட்டாக வாங்கிட்டு வா ப்ளீஸ். நீனும் தானே சாப்பிட்ற. அப்புறம் ரொம்ப நன்றி, ஸ்மார்ட்டு பொண்டாட்டி. சரி, ஃபோன் வைக்கட்டுமா? தேங்க்ஸ் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன். இனிமேல் நானே பண்ணிடுவேன். சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், இது மாதிரி எமர்ஜென்சி மாதிரி. சரிடா. அவன் பாடு ஜாலியாக இருக்கிறான், சத்தம் போட்டுட்டே இருந்தால் பாரு சைலண்ட்டாக இருக்கிறான். இப்போ தான் தெரியுது இதுக்கு தான் கத்திட்டே இருந்துருக்கிறான்னு. சார் இனிமேல் பாரு எப்படிப்பட்ட அப்பாவை நான் மாறுறேன்னு. சரிடா தம்பி. நீ சீக்கிரம் எழுந்திரிச்சு பெரிய ஆளாக வாடா, வந்து நம்மளாம் சேர்ந்து அப்படியே ஜாலியாக விளையாட வேணாமா? நீனும் நானும் சேர்ந்து கிரிக்கெட் விளாடணும்ல. நீங்களாம் பெரிய பிள்ளையாரப்போ, அதுக்குள்ளே இன்னொரு தம்பிக்கு ரெடி பண்ணிடலாம். என்ன சொல்கிற? சிரிக்கிறாண்டி. சீக்கிரம் வாடி. ஒன்னதான்
நீ இல்லாமல் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரில. 1/2 மணி நேரம் சொல்லிட்டு 1 மணி நேரம் தாண்டி போச்சு. எங்கே வந்து நிப்பாட்டிருக்கு பார்த்தியா என்னைய? உன்னை கட்டினதுக்கு. ஆமாம் ஆமாம், அவன் அவன் வந்துட்டு அழுக்கு பண்ண கரை பண்ண வேட்டியை தூக்கி அந்த அந்த பக்கெட்டில் தான் போட்டிருக்க. டோன்ட் வரி, நான் ஒன்றும் டஸ்ட்பினில் போடல. சரி ஓகே, வா 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 வா, மிஸ் யூ, பாய்.